அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், தரம் பற்றியினுடைய முதலாவது அழகான சுற்றளவு பாடத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். சுற்றளவுங்கிறது சுற்றி உள்ள நீளத்தை குறிக்கும். நாங்கள் இவ்வளவு காலமும் தரம் 9, தரம் 8, தரம் 7, தரம் 6ல் நாங்கள் படித்தது சதுரத்தின் சுற்றளவு, செவ்வகத்தின் சுற்றளவு, முழு வட்டத்தின் சுற்றளவு, கூட்டுத்தளவுகளின் சுற்றளவு பற்றி நாங்கள் பார்த்தோம். ஆனால் இந்த பகுதியில் நாங்கள் ஆரைச்சிறையின் சுற்றளவை பற்றி பார்க்க போகிறோம். ஆரைச்சிறை என்னென்றா, 2 ஆரைகளினாலும் ஒரு பரிதியினாலும் உள்ளடக்கப்பட்டுள்ள நிரற்றப்பட்டுள்ள பிரதேசம்தான் ஆரைச்சிறை அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ ஆரைச்சிறை எப்படி வரும்னு சொல்லி பார்ப்போம். ஒரு வட்டம் இப்படி இருக்குன்னு சொன்னால் மெய்யம்பட தெரியும். மெய்யம்ட என்ன, நாங்கள் கவரத்தை வச்சு இப்படி கீறுவோம் தானே, மெய்யம் வட்டு சுற்று கீறுவோமே, குத்தி இப்படி கீறுவோம் தானே, அதைத்தான் சொல்லுவோம் மெய்யம் அப்படி சொல்லி. இப்போ ஆரைச்சிறைண்டா இருந்தால் 2 ஆரைகள் ஒரு பகுதியின் மூலம் முடிகிறது. இந்த பகுதி தான் உள்ளடக்கப்பட்டுள்ள பகுதி தான் ஆரைச்சிறை. அப்போ நிலம் தேற்றப்பட்டுள்ள பகுதி தான் ஆரைச்சிறை. அப்போ ஆரைச்சிறை இப்படி தான் வரும். ஒரு வட்டத்தை வெட்டி துண்டு அடுத்தது போல அப்படி வரும். சரி, கேட்பாங்க வில்லின் நிலத்தை தாங்க, சுற்றளவை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நாங்கள் முதலாவது ஒரு வில்லின் நீளத்தை தாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டால் அது எப்படிப்பட்ட கேள்வி ஆகிக்குன்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி ஒரு ஆராய்ச்சியை தந்திருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சியை வில்லின் நீளத்தை தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. வில்லின்டா இது நீளத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டிக்கிறாங்க. சரி, வாய்ப்பாடை பார்ப்போம். வில்லின் நீளத்தை காண்ற வாய்ப்பாடு 2πr தர தீட்டாவின் கீழ் 360. சரி, நாங்கள் அதை விரிவாக எழுதுவோம். 2 தர தீட்டாவுக்கு பதிலாக 22 கீழ் 7 தர ஆர் சொன்னால் 6 எத்தனை சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர் தர தீட்டாண்டா தானே. தீட்டாண்டா இல்லைண்டா அந்த ஆராய்ச்சியிலேண்டா கோணம், மைய கோணம் 90 பாகை கீழ் 360. இந்த 360 அப்படியே தூக்கி எடுக்கிறது. இப்போ சுருக்கி எழுண்டா சுருக்கி கொள்வது 90ஐயும் 360ஐயும் 90ஆல் சுருக்கலாம். இது ஒரு முறை, 4 முறை. அடுத்தது 7 இருக்கிறது, 7ஐயும் 7ஐயும் சுருக்க முடியும். அடுத்து இந்த 2ஐயும் 4ஐயும் சுருக்க முடியும். 4ல் 2 பங்கு, 2ல் 1 பங்கு, 2ஐயும் 22ஐயும் சுருக்க முடியும். ஆகவே இதனுடைய விடை 11 சென்டிமீட்டர். வில்லின் நீளம் இதில் நீளம் 11 சென்டிமீட்டராக அமைகிறது. அடுத்த பகுதியில் நாங்கள் இதனுடைய ஆராய்ச்சியின் முழு நீளத்தை பற்றி பார்ப்போம்.